இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே புரியும். முதலில் ரேஷன் கார்டு என்று டைப் செய்யவும். பின்னர் TNPDS என்ற இணையதளத்தை உள்நுழையவும். குடும்ப தலைவர் மாற்றம் என்பதை தொடவும். மின்னணு குடும்ப அட்டையில் கொடுக்கப்பட்ட கைபேசி எண்ணை உள்ளிடவும். கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளிடவும். கைபேசிக்கு வந்த OTP எண்ணை உள்ளிடவும். குடும்ப தலைவர் மாற்றம் என்பதில் நடவடிக்கை என்பதை தொடவும். நடவடிக்கைகளில் உறவுமுறைகள் மாற்ற வேண்டும். அதாவது குடும்ப உறுப்பினரை குடும்ப தலைவராக மாற்றினால் குடும்ப தலைவருக்கு மற்ற உறுப்பினர்கள் எந்த உறவுமுறை என்று மாற்ற வேண்டும். பிறகு குடும்ப தலைவராக மாற்றப்பட்ட உறுப்பினரின் புகைப்படத்தை 5 MB அளவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். குடும்ப தலைவராக மாற்றப்பட்டதற்கு ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆவணமாக இறப்பு சான்று, விவாகரத்து ஆவணம், இதர சான்று சமர்ப்பிக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பமாக மாற்றப்பட்ட குடும்ப தலைவரின் ஆதார் சமர்ப்பிக்கலாம். உறுதிப்படுத்தலை டிக் செய்து விதிமுறைகளை படித்த பிறகு பதிவு செய்ய என்பதை தொடவும். இப்போது உங்களுக்கு கோரிக்கை எண் வழங்கப்படும். இந்த கோரிக்கை எண் குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றத்தின் நிலை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.